8ல இருந்து 9 நம்ம pH இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த 8ல இருந்து 9 மெயின்டைன் பண்ணா என்னென்ன நன்மைகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நெஞ்சிலேயே இருக்கிறது சாப்பிட்றது, எதையுமே சாப்பிட கூட பிடிக்கல, ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க தண்ணி குடிச்சா போன் ஸ்ட்ரென்த் ஆகுமா? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கலைனான நீரை வந்து எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். மேடம் இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்பவுமே இதுதான் செஞ்சுட்டு இருப்போம் நீங்கள் சொல்லலாம். என்ன தெரியுமா? டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பெட்டரான லைஃபா இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்வியல் வேணும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். இப்போ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் அமிலமானது, அதாவது நீருடைய காரத்தன்மையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னங்க நீர் காரத்தன்மை அப்படின்னு கேட்கலாம். அல்கலினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நோயோடைய வீரியம் அதிகமாச்சு அப்படின்னா உடம்பு வந்து அமிலத்தன்மை ஆகும். அப்போ நம்ம உடம்போடைய அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய நோய் வராம நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு நீர் காரமானதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும். நீருனாலே அது காரமானது தானுங்க, அதை எப்படிங்க நம்ம இன்னும் அல்கலைனா மாத்துறதுன்னு கேட்கலாம். நீர் காரமானது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த பாடி பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 6.5 to 7 வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. இதே வந்து ஒரு 7க்கு மேலே போச்சு அப்படின்னா அது காரமானது. ஸோ அப்போது அந்த காரமானது நம்ம உடம்போடைய அந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 8ல இருந்து 9 நம்ம பிஹெச் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த 8ல இருந்து 9 மெயின்டைன் பண்ணால் என்னென்ன நன்மைகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை குறைக்கும். அப்போ நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய பாடி மெக்கானிசத்தை, அதாவது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய அந்த அமிலங்களுடைய செக்ரீஷனை வந்து அதை சரி பண்றதுக்கு இது நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு அந்த பிஹெச்சை இந்த நீர் காரமானது சரிப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டா நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டில் படுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு மூக்கு வழியாக வருதுன்னுவாங்க. நெஞ்சிலேயே இருக்கிறது சாப்பிட்றது, எதையுமே சாப்பிடக்கூட பிடிக்கல, ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருந்து நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகிறதுனால வரக்கூடியது. அதிகமாக மருந்துகள் சாப்பிட்றது, தண்ணியே குடிக்காமல் இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு இந்த அஜீரணத்தை காஸ் பண்ணுது. அப்போ அது வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா இந்த நீர் காரணமானதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம தண்ணியை சரியான அளவு நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து நம்மளுடைய போன்ஸ் ஜாயின்ஸை கூட ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க தண்ணி குடிச்சா போன் ஸ்ட்ரென்த் ஆகுமா? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியோடைய தன்மையே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபால்ஸ்லேருந்து அந்த நீர் வரும்போது அந்த என்ன ஆகுனாக்கா அந்த பாறைகள் எல்லாம் பட்டு வரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் பட்டு வரும்போது நம்ம அந்த நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயானோடைய லெவல் கம்மியாயிட்டே வரும். அதோடைய மினரல்ஸோடைய தாதுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து மினரல் வாட்டர் நம்ம சொல்லக்கூடியது. இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கும் போது இதோடைய அமிலத்தன்மை குறைந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையையும் குறைச்சு பாடியை ரொம்ப அல்கலைனா மாத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் குறைஞ்சாலே அல்கலினிட்டி ஆயிடுமா அப்படின்னா ஆமா. ஏன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் அயான் குறையும் போது நமக்கு கால்சியம் கிடைக்கிது, மெக்னீஷியம் கிடைக்கிது, பொட்டாசியம் கிடைக்கிது. இது வந்து நம்மளுடைய போன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி போன் ரீஅப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. அது என்னங்க போன் ரீஅப்சார்ப்ஷன் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் அந்த ஒரு பிரேக் டவுன் ஆகும் போது இந்த மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு அங்கங்கே அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி நமக்கு வந்து தேய்மானத்தை காஸ் பண்ணும். இப்போ இந்த மாதிரி நீர்க்காரமானதை நம்ம கரெக்டான அளவு எடுக்கும் போது இது நமக்கு யூரிக் ஆசிட் லெவலை கூட கம்மி பண்ணுது.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கணுக்கால்ல அதிகமா வீக்கமோ வலியோ இருக்கும். இந்த யூரிக் ஆசிட்ன்ற உப்புடைய அளவு ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வலியும் வீக்கமும் இருக்கும். இது உடல்ல வந்து அமிலத்தன்மையும் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த தண்ணியோடைய அந்த pH லெவல்ல 8 to 9 மெயின்டைன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவலை கூட கம்மி பண்ணி போன் ரீஅப்சார்ப்ஷனை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ஜாயின்ஸை வலிமைப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனையும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம இந்த நீர்க்காரமானதை சரியான அளவு எடுக்கும் போது இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்கி உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு, என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் சோர்வு, கழிவுகள், இது எல்லாமே தங்கி இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா செல் எல்லாமே டேமேஜ் ஆகி நாளடைவில் இது புற்றுநோயா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்ம அந்த அமிலத்தன்மை இருக்கக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணி, லைக் உணவு, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம இந்த நீர்க்காரமானதை நம்ம தண்ணியை எடுத்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி நீர் எப்படி எடுத்துக்கலாம்? இன்னைக்கு நம்ம ஒரு 3 ஆல்கலைனான நீரை வந்து எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். மேடம் இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்பவுமே இதுதான் செஞ்சுட்டு இருப்போம் நீங்க சொல்லலாம். என்ன தெரியுமா? தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது. பாய்லிங் வாட்டர், இதுவே வந்து தண்ணியை நிறைய ஆல்கலைனா மாத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கொதிக்க வைக்கும் போது அந்த அமிலத்தன்மை குறைஞ்சு அது வந்து நீர்க்காரமானதா அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அந்த வார்ம்த்தும் அந்த அதாவது வெதுவெதுப்பான பதத்துல நம்ம குடிக்கும் போது இது நம்மளுடைய அந்த ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தொண்டை பகுதி, நம்மளுடைய ட்ராக் எல்லாமே வந்து நல்ல ஒரு சூத்னிங் எஃபெக்டை ஏற்படுத்துது. அதிகமா கேஸ் ஃபார்மேஷன் இல்லாம பாத்துக்குது. ஜீரண தன்மையை அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ணி ஒரு ஜார் தண்ணியில அது ஒரு 2-3 ஸ்லைஸ் போட்டா போதும். இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லாவே அந்த தண்ணியில சேர்ந்துரும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீர்ல இருக்கக்கூடிய, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேடம் லெமன் வந்து அசிடிக் ஆச்சே, அதுல ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கே, இது வந்து நீர்க்காரமானதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது என்ன தெரியுமா? நம்ம நீரோட இந்த எலுமிச்சை பழத்தோடைய சாறு சேரும் போது இது அதிகமான ஆல்கலினிட்டி பை ப்ராடக்ட்ஸா இருக்குது. அப்போ அந்த நீர்க்காரமானது ஜாஸ்தி ஆகிறதுனால இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி பாடியை பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை ஏற்படுத்துது. கழிவுகள் வெளியேறுச்சு அப்படின்னாலே நோய் வராம தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். லெமன்னாலே நமக்கு தெரியும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். ஸோ இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். ஸோ இது நம்ம எப்பவுமே நம்மளுடைய டேபிள் மேலே இதை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வர போக இதை குடிக்கும் போது அந்த புளிப்பான டேஸ்ட்டும் அந்த நீரோட சேர்ந்தது உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடிக்கணுன்ற எண்ணத்தையும் அதிகமாக்கும். இப்போ வெயில் அதிகமாயிட்டே இருக்கு, உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ தண்ணி குடிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு. அப்படி இருக்கும் போது குழந்தைங்களுக்கு தண்ணியையும் குடிக்க வைக்கிறோம், அதே நேரத்துல அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர்க்காரமானது நம்ம வந்து சமநிலையில வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காய்ங்க. வெள்ளரிக்காவை அப்படியே சாப்பிட்டா போதும் இல்லை மேடம், அது எதுக்கு நான் வேற விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என்னன்னா வெள்ளரிக்காயில வந்து 97% நீர் சத்து இருக்கு. இதுல பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, பல தாதுகள் இதுல ஜாஸ்தி இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் இருக்கும். இது நீரோடைய அந்த அமிலத்தன்மையை குறைச்சு நமக்கு நல்ல நிறைய மினரல்ஸை வந்து நம்ம உடம்புல சேர்றதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ வெறும் தண்ணியா நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு இந்த ஜூஸ் போடுறதுக்குலாம் டைம் இல்லை மேடம்ன்றவங்களுக்கு இது டெய்லி நம்ம குடிக்கிற தண்ணியில இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியோடைய தன்மையை கொஞ்சம் நம்ம இன்னும் ஆல்கலைனா மாற்றும் போது அது கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வெள்ளரிக்காவை வந்து நம்ம பீஸா கட் பண்ணி அந்த ஸ்லைசஸை உள்ள போட்டுடலாம். தோலோட நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியில டிப் பண்ணிட்டீங்கன்னா அது அழகா அது இன்னும் நல்ல ஆல்கலைனா மாறும். சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும்.
அந்த தண்ணியை நம்ம ரெகுலராக குடிக்கும் போது அது நம்மளுடைய பாடியோடைய பிஹெச்சை கரெக்ட் பண்ணுது. ஸோ பிளட்டோட பிஹெச்சையும் கரெக்ட் பண்ணுது. ஸோ பிளட் பிஹெச் கரெக்டானா என்னன்னு கேட்கலாம். இது நம்மளுடைய இந்த விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இது ரத்தத்தோடைய அந்த பதம் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா திக் ஆகாம அந்த தின்னாவே இருந்தா கிளாட் ஆகாம ஒரு சீரான ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த சீரான ரத்த ஓட்டம் இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது, பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா அணுக்களுக்கும் போய் சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆற்றல் சக்தி அதிகமாகுது, நோயோடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.